கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச கோவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வெஜ் டிஷ்ஷுக்கான நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.